ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் என்னோடய முடி வளர்ச்சிக்காக ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்படுறாங்க, இதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக ஹேர் க்ரோத் நடக்கும். ஹேர் நல்லா சில்கியாக கருமையாக இருக்கும். அதே சமயத்தில் இளநரை முதிர்நரையை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். முடி வளர்ச்சி அதிகப்படுத்துறதோட ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஆயில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறையவே நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணியில் விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. விட்டமின் ஏ அண்ட் சி, அப்புறம் ஈங்கிற சத்துக்கள்லாம் இருக்குது. அப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கனால நம்மளுக்கு இளநரை முதிர்நரை வராமல் நம்மளுக்கு கட்டுப்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பொடுகெல்லாம் போக்கி நல்ல ஒரு கருமையான அடர்த்தியான ஒரு ஹேரை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு செம்ம சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு முதிர்நரை வராமல் தள்ளி போடும். அதே மாதிரி இளநரையை வராமல் உங்களுக்கு கட்டுப்படுத்தி கருமையான ஒரு ஹேரை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கும் போது ஹேரை நல்ல பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலை கட்டுப்படுத்தும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி சீக்கிரமாக முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி சேர்த்துருக்கேன். ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி வளர்ச்சியை நல்லாவே அதிகப்படுத்தி நல்ல ஒரு அடர்த்தியான நீளமான ஹேரை கொடுக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். முடியிலேருந்து வர அந்த வேர்க்கால்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரில் உள்ள அந்த தலையில் உள்ள ஹீட்டை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு சில்கியான ஹேரை கொடுத்து கருமையான அடர்த்தியான ஹேரையும் கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம வேம்பாலம் பட்டை ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். அது நல்லா உடச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த வேம்பாலம் பட்டையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி வளர்ச்சியை தூண்டி நல்ல ஒரு அடர்த்தியான கருமையான ஹேரை கொடுக்கும். அதே மாதிரி தலையில் இருக்கிற பொடுகு, பேன், அரிப்பு இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக பளபளப்பான ஒரு ஹேரையும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கார்போக அரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கார்மேகம் போல் நம்மளுக்கு முடியை கருமையாக வளர வைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இது மெயினாக சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு அடர்த்தியான ஹேரையும் கொடுக்கும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். நல்ல ஒரு பொடுகு பிரச்சனை இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெல்லிக்காய் கிடைச்சாலும் அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கருமையான அடர்த்தியான ஹேரை கொடுக்கும். ஹேரை நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளர வைக்கும். அடர்த்தியான ஹேரை கொடுக்கும். கடைசியாக மருதாணி இலையோட பொடி நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மருதாணி கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளநரை முதிர்நரையை கட்டுப்படுத்தும். முதிர்நரை வராமல் தள்ளி போடும். அது மட்டும் இல்லாமல் இளநரை இருக்கிறவங்களுக்கு அதை நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கருமையான ஒரு ஹேரை கொடுக்கும். இதை நம்ம எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். 1-2 நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 1-2 நம்ம கொரகொரப்பாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நிறைய அரைச்சி எடுத்துருக்கேன். எதனாலனா நான் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா காய் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் கூட ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் ஒரு 19-20 பீஸ் அளவுக்கு நான் சின்ன சின்னதாக தட்டி வச்சுட்டு நல்ல மொட்டை மாடியில் வெயிலில் போய் வச்சுக்கிட்டேன். இது 4 நாள் ஆகும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறத நம்ம ஆயில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் ஒரு 400 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பவுடராக 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதுனால நான் அப்படியே ஹீட்டோடையே வடிகட்ட போகிறேன். இது வடிகட்டுறதுக்கு நீங்கள் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கிளாத்லேயே வடிகட்டிக்கலாம். அதே மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. இல்லை கிளாஸ்லேயோ இல்லை செராமிக்லேயோ வடிகட்டினீங்கன்னா இந்த ஹீட்டில் அது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹீட்டாக நீங்கள் வடிகட்டுறீங்க அப்படின்னா நல்லா கவனமாக இந்த மாதிரி கிளாத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆயில் ரெடியாக இருக்குது. இந்த ஆயில் பார்க்குறதுக்கு திடீர்னு டார்க் க்ரீன் கலரில், பிளாக் கலரில், இந்த மாதிரி ரெட்டு அப்புறம் எல்லோ இந்த மாதிரி கலந்து தெரியுது. செம்ம சூப்பர் வாசனையாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா செம்ம சீக்கிரமாக உங்களுக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாக நல்ல நீளமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் இளநரை இருக்கிறவங்களுக்கு இளநரை மறையும். முதிர்நரை இருக்கிறவங்களுக்கு முதிர்நரை கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் பொடுகெல்லாம் மறைஞ்சு ஹேர் ஃபாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிரும். நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.